பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது ஹலோ உங்களுடைய நிகழ்ச்சி. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 12:05 1 மணி வரை நேரலையாக ஒளிபரப்பாகிறது. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வளர்ப்பில் தடுப்பூசியின் முக்கியத்துவம். இப்போ நம்ம நேத்து கூட ஞாயிற்றுக்கிழமை கூட போலியோ சொட்டு மருந்துக்கான அவேர்னஸ் நீங்க ஆங்காங்கே பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா பிறந்ததுல இருந்து எந்த வயது வரை அதுக்கு தடுப்பூசி முக்கியம், தடுப்பூசியினுடைய முக்கியத்துவம் என்ன, எதற்காக நம்ம தடுப்பூசி எடுத்துக்கிறோம், அது எடுத்துக்கிறதுனால எப்படிப்பட்ட வியாதிகளை எல்லாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட டீடைலா பேசுறதுக்காக டாக்டர் சோமசேகர், ப்ரொஃபசர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் வேக்சினேஷன் அண்ட் பிரிவென்டபிள் டிசீஸ் நம்ம பொதிகை தொலைக்காட்சிக்காக வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இப்போ ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாலே அவங்களுக்கு தடுப்பூசி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எந்த வயது, அதாவது பிறந்த குழந்தையில இருந்தே நம்ம தடுப்பூசி எடுத்துக்கிறோம், அது எதற்காக எடுத்துக்கிறோம், நம்ம தடுப்பூசியோட முக்கியத்துவம் வந்து எங்க நேயர்களுக்காக கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. ரொம்ப அருமையா கேட்டீங்க. அதாவது குழந்தை பிறந்த உடனே மட்டுமல்லாது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆல் பிரெக்னன்ட் விமன் நீட்ஸ் டு பி இம்யூனைஸ்ட் அகைன்ஸ்ட் டெட்டனஸ் டாக்சைடுன்னு சொல்லிட்டு, இந்த ரணஜன்னி குழந்தை பிறந்த உடனே வர நியோனேட்டல் டெட்டனஸ் வராம தடுக்கிறதுக்கே நம்ம கர்ப்பகாலத்திலேயே தடுப்பூசி போடணும். அதனுடைய நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ ஈவன் இன் ஸ்பைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு போட்டிருந்தா கூட டிடி, ஆல் later pregnancy also, all these pregnant women needs to be given vaccination tetanus toxoid. அடுத்தது குழந்தை பிறந்த உடனே அதுக்கு கொடுக்கப்படுகிற முதல் 3 நாள் வர கொலாஸ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் அமுது, லிக்விட் கோல்டுன்னு சொல்ற அந்த தாய்ப்பால் இருக்கு இல்லையா, சீம்பால், அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ற ஒரு நோய் தடுப்பு மருந்தை தான் நாங்க வந்து முதல் எதிர்ப்பு சக்தியா முதல் இம்யூனைசேஷன் டு தி சைல்ட்னு சொல்றோம். சோ நேச்சுரல் இம்யூனைசேஷன் டு தி சைல்ட் அண்ட் லிக்விட் கோல்ட் டு கிவ் பிறந்த உடனே கொலாஸ்ட்ரம், அந்த கொலாஸ்ட்ரம் சொல்லக்கூடிய அந்த சீம்பாலை கொடுக்கிறது. அடுத்தது அட் பர்த் டு 2 வீக்ஸ்ல நம்ம போடப்படுகிற ஊசி என்னன்னா பிசிஜி என்று சொல்லக்கூடிய காசநோய் தடுப்பு மருந்து கூடிய, காசநோய் தடுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய பிசிஜி என்ற தடுப்பு வேக்சின். அடுத்து வந்து ஓரல் போலியோ டிராப்ஸ் கொடுக்குறோம் நம்ம பிறந்த உடனே. அடுத்தது வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஹெப்படைட்டிஸ் பி என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிய ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். இதுல வந்து நிறைய வைரஸ் இருக்குது பில. அது ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு, எஃப் இருக்குது. இந்த பி வைரஸ் வந்து ஒரு 10 குழந்தைகள்ல 100 குழந்தைகள்ல 10 குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் வந்து வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்துச்சுன்னா இந்த வைரஸ் வந்து குழந்தையினுடைய உடல்ல லேட்டர் இன் ஃபியூச்சர் ஆல்சோ அது லிவரை பாதிக்கும். லிவரை பாதிச்சு கேன்சர், ஹெப்படோமா என்று சொல்லக்கூடிய கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பை உண்டு பண்ணுது இந்த வைரஸ். இந்த வைரஸ் வந்து கொடிய வைரஸ், இந்த ஹெப்படைட்டிஸ் பி. இதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம ஹெப்படைட்டிஸ் பி பிறந்த உடனே இந்த 3 தடுப்பூசியும் போட்டுறோம். ஸோ பிறந்த உடனே எடுத்துக்கக்கூடிய தடுப்பூசி வந்து எவ்வளோ முக்கியத்துவம்னு சொல்லிட்டு எங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. இப்போ அந்த நீங்கள் சொன்ன அந்த எல்லா வகையான ஹெப்படைட்டிஸுக்குமே அந்த 3வது நாள் போடுற தடுப்பூசி போதுங்களா, இல்லை நம்ம ஹெப்படைட்டிஸ்க்கு பூஸ்டர் டோஸ் ஏதாச்சும் நம்ம குழந்தைங்களுக்கு தேவைப்படுங்களா? இப்போ நம்ம அடுத்தது எடுத்துக்கிட்டோம்னா இந்த இம்யூனைசேஷன் ஷெட்யூல்ல ஒரு குழந்தை வந்து முழுமையாக முற்றிலும் தடுப்பூசி போடப்பட்ட குழந்தை என்று சொல்லணும்னா அதுக்கு வந்து 6வது வாரத்தில், அதாவது 45வது நாள்ல அதுக்கு அடுத்தது என்ன போடணும்னா டிபிடி என்று சொல்லக்கூடிய கக்குவான், தொண்டை அடைப்பான், ரணஜன்னி, ஓரல் போலியோ, அப்புறம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் அதோட வந்துருது. பென்டாவேக்னு நம்ம இப்போ அரசாங்கத்தில் கொடுக்குறோம். 5 நோய்களை ஒன்னா தடுக்கிறது. அதாவது டிபிடி ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹெப்படைட்டிஸ் பி, அப்புறம் வந்து ஹெச் இன்ஃப்ளூயன்ஸா, ஹீமோஃபிலிஸ் இன்ஃப்ளூயன்ஸா என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா, முக்கியமான அது நிமோனியா, குழந்தைகளுக்கு மூளைக்காய்ச்சல் இது ஏற்படுத்துகிற ஒரு கொடிய நோயிலிருந்து தாக்கக்கூடிய ஒரு தடுப்பூசியும் இந்த பென்டாவேக் என்று சொல்லக்கூடிய இந்த 5 நோயை ஒரே இதில் தடுக்கிறதுக்காக போடுறோம். அது கூட அரசாங்கத்தில் இல்லாமல் நம்ம தனியார் மருத்துவமனைகள்லையும் ஆஸ்பத்திரியிலையும் கொடுக்கக்கூடிய ரோட்டா வைரஸ், வயிற்றுப்போக்கு வராமல் தடுக்கக்கூடிய வயிற்றுப்போக்கு வைரஸுக்கு ரோட்டா வைரஸ் வேக்சின், அப்புறம் நிமோகாக்கல் என்று சொல்லக்கூடிய நிமோகாக்கல், நிமோனியாவை தடுக்கக்கூடிய நிமோகாக்கல் வைரஸ். இதை 3 தவணைகளாக, அதாவது 6 வீக்ஸ்,
10 வீக்ஸ் அண்ட் 14 வீக்ஸ், இப்படி 3 தவளைகளாக கொடுக்கிறோம். இது மட்டுமல்லாது 9 மாசம் முடிஞ்ச உடனே 9 months completed 272 daysல மீசல்ஸ்னு போட்டுக்கிட்டு இருந்தோம். அதை நம்ம அரசாங்கம் முனைப்போடு அதை வந்து நம்ம இலக்கினை அடைஞ்சி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த கொடிய மீசல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரை கொல்லக்கூடிய ஒரு நோயில இருந்து காப்பாற்ற மீசல்ஸ், அப்புறம் ரூபல்லா பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் லாஸ்ட் இன்டர்வியூ. இத குறித்து நம்ம பேசலாம் டாக்டர். நம்ம கிட்ட இப்ப ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ. சரிங்க சார், இப்போ இந்த ருபெல்லா பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சார். மிசில்ஸ் அண்ட் ருபெல்லா அது வந்து ஒரு உயிரே எடுக்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம். அதுக்கான தடுப்பூசி பத்தி அது எந்த அளவுக்கு, அதுக்கு நம்ம எந்த மாதிரி வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு தடுப்பூசி எடுத்துக்கணும்? நான் சொன்ன மாதிரி 9 months கம்ப்ளீட்டட் ஆன உடனே முன்னாடி வந்து நம்ம மீசல்ஸ் போட்டோம். இதை வந்து நம்ம மத்திய அரசாங்கமும் நம்மளுடைய மாநில அரசாங்கம் முனைப்புடன் எம்ஆர் என்று சொல்லக்கூடிய மீசல்ஸ் ரூபல்லாவுடைய தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதை வந்து பிறவி ஊனம் ஏற்படுகிறது, இதயத்துல ஓட்டை ஏற்படுத்துகிறது, மூளை வளர்ச்சி குறைபாடு ஏற்படுகிறது, கண் பார்வை மங்கிறதுக்காக கேட்ராக்ட் ஏற்படுகிறது, ரத்தத்தினுடைய நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. இப்படி சொல்லக்கூடிய நிறைய நோய்களை இந்த நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ரூபல்லா. இதை ரெண்டும் இணைத்து தான் மீசல்ஸ் அண்ட் ரூபல்லா என்று சொல்லக்கூடிய சேர்த்து போட்டோம். இதை வந்து தனியார் மருத்துவமனையில மீசல்ஸ் மம்ஸ் ரூபல்லான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைய நம்ம எப்ப வந்து முழுமையா தடுப்பூசி போடப்பட்ட குழந்தை என்று சொல்ல வேண்டுமானால் பிறந்த உடனே பிசிஜி, ஹெப்படைட்டிஸ் பி, ஓபிவி போட்டிருக்கணும். 6 வீக்ஸ், 10 வீக்ஸ், 14 வீக்ஸ் நான் சொன்ன பென்டாவேக் போட்டிருக்கணும், ஓபிவி போட்டிருக்கணும். அடுத்தது இந்த 3 தவணையை முடிஞ்சு எம்ஆர் 10 மாசம் ஆரம்பத்துல போட்டிருந்தா மட்டுமே ஒரு வயது குழந்தைய முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட ஒரு குழந்தை அப்படின்னு நம்ம சமுதாயத்துல கூற முடியும். சோ இப்போ நீங்க பிறந்த ஒரு 3 நாள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம்ல டாக்டர், நம்ம இத குறிச்சு பேசலாம். ஒரு நேர் வந்திருக்காங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நான் வந்து லக்ஷ்மி, வேலூர்ல இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க லக்ஷ்மி, டாக்டர் இருக்காங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். என் தம்பிக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுது, டைபாய்டு வருது. சரிங்கம்மா, உங்க தம்பிக்கு என்னம்மா வயதாகுது? அவனுக்கு வந்து 11 to 12. சரிங்கம்மா. ரொம்ப வீக்கா இருக்கான். இப்போ டைபாய்டு இருக்குங்களா இல்ல டைபாய்டு வந்து போயிடுச்சுங்களா தம்பிக்கு? ஆனா அவனுக்கு வந்து 1.5-2 வயசுல ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் டைபாய்டு பூஸ்டர் எல்லாமே தொடர்ந்து போட்டுட்டு தான் இருந்தோம். சரி. அப்போ இயர்லி ட்வைஸ் அது வருது, ஏன்னு தெரியல. அவனுக்கு என்ன மாதிரி டயட் கொடுத்தா அவன் வந்து நல்லா ஹெல்த்தியா இருப்பான், இதுக்கு மேல டைபாய்டு வராத மாதிரி? உங்க கேள்விக்கு டாக்டர் இப்ப ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. நீங்க சொல்றதுமா 2 வயசுல உங்க தம்பி குழந்தைக்கு டைபாய்டு வந்திருக்குன்னு சொல்றீங்கம்மா. முதல் தடவையா தடுப்பூசி வந்து டைபாய்டு வராம தடுக்கிறதுக்கு போடப்படுறதுக்கு 2 டைப்பான வேக்சின் இருக்கு. ஒன்னு வந்து பாலிசாக்கரைடு வேக்சின், அது 2 வயது முடிஞ்ச உடனே போட வேண்டியது. இன்னொன்னு கான்ஜுகேட் வேக்சின் சொல்றது. ரெண்டுமே அந்த இம்யூன் மெமரி செல்ஸ்ல போய் வேக்சின் செய்து அது எப்படி தடுக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஏர்லியரா ஏன் நம்ம தடுப்பூசி போடணும் டைபாய்டுக்குன்னா, இப்ப வந்து நம்ம 1 வயது முதற்கொண்டு வெளியே எல்லாம் கூட்டிட்டு போக, வெளியே சாப்பிட ஆரம்பிச்சிடணும் குழந்தைகளை கூட்டிட்டு போய். இது வந்து தண்ணி மூலமாகவும் உணவுப் பொருள் மூலமாகவும் வரக்கூடிய நோயில டைபாய்டு பொருந்தது. இந்த டைபாய்டு நோயிலிருந்து தடுக்கிறதுக்கு 9 மாசத்துல இருந்து 12 மாசத்துக்கு நம்ம வந்து டைபாய்டு தடுப்பூசி கான்ஜுகேட் வேக்சின் போடுறோம். இந்த வேக்சின் போட்ட உடனே அந்த வேக்சின் வந்து திருப்பி 1 இயர் கழிச்சு 2வது பூஸ்டர் போடணும். அதை போட தவறிட்டாலோ, அந்த பூஸ்டருடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படின்றத நான் சொல்றேன். அந்த தடுப்பூசி வந்து நோய் வராம தடுக்கிறதுக்கு அந்த எஃபிகசி எஃபெக்டிவ்னஸ் சொல்றாங்க, அந்த ஜீரோ கன்வர்ஷன் ரேட்னு சொல்றாங்க. அந்த நோய் எவ்வளவு அதை வந்து தடுக்கிறது, அந்த ஜீரோ ப்ரொடெக்ஷன் எவ்வளவு வருது, ஆன்டிபாடி நம்ம உடம்புல எவ்வளவு உற்பத்தி ஆகி அந்த நோய் கிருமியை வராம தடுக்கிறது அப்படின்றதுக்கு தான் ஜீரோ கன்வர்ஷன் பேர். அது வந்து ஒரு 90% வருதுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த ஓவர் எண்ட் ஆஃப் 1 இயர் வந்து 90% அப்படியே குறைஞ்சு அந்த இம்யூன் ஜீரோ கன்வர்ஷன் ரேட் வந்து குறைஞ்சு ஒரு 60% வந்துடும். அதுக்காக தான் நம்ம வந்து பூஸ்டர் என்று சொல்லக்கூடிய ஊக்குவிப்பு தவணை
அப்படின்னு சொல்ற அந்த பூஸ்டர் மெமரி செல்ஸை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக பூஸ்டர் போடுறோம். அதை போட தவறிட்டாலும் உங்களுக்கு ரெண்டாவது டைஃபாய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கரெக்டா செஞ்சிடணும். இன்னும் ஒரு விஷயம், டைஃபாய்டுல டெஸ்ட் பண்ணி நீங்க எதை வச்சு நீங்க வந்து உங்க குழந்தைக்கு டைஃபாய்டுன்னு சொல்றீங்க, அந்த வைடால் டெஸ்ட்னு ஒன்னு இருக்குது. அது வந்து 60 பாசிட்டிவ் 80 பாசிட்டிவ் அப்படின்னு கொடுக்கறது தட் இஸ் நாட் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். வைரஸ் வந்து பாக்டீரியா வந்து இந்த வைரஸ் டைஃபாய்டு பாக்டீரியா வந்து பாக்டீரியா உண்டு பண்ற பாக்டீரியா ரத்தத்துல வந்து எடுத்து கல்ச்சர் பண்ணி பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுதுதான் பிளட் கல்ச்சர் இஸ் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட். அதை பார்த்தாங்களா? ஐ திங்க் நேர் இல்லன்னு நினைக்கிறேங்க சார். ஆமா. சோ அடுத்த காலருக்கு நம்ம போயிடலாம். சரோஜினின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஹலோ ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க. பேசுறேன். சொல்லுங்கம்மா சரோஜினி, உங்க கேள்வியை நீங்க கேட்கலாம் டாக்டர் கிட்ட. டாக்டர், நாங்க என் குழந்தைக்கு இப்போ மீசல்ஸ் அண்ட் ரூபெல்லா தடுப்பூசி போட்டிருக்கோம். ரொம்ப நல்லதுமா, நன்றி. இப்போ வந்து அவனுக்கு 1.5 வயசு தடுப்பூசி போட்டே ஆகணுமா? கண்டிப்பா போடணும். நீங்க வந்து 1.5 வயசுல வந்து நம்ம ஏற்கனவே போடப்பட்ட 6 மாசம் 6 வீக்ஸ் 10 வீக்ஸ் அண்ட் 14 வீக்ஸ் போட்ட முதல் 3 தவணைகளுடைய ஊசிய நான் இப்பதானே சொன்னேன், பூஸ்டர்னு 1.5 வயசுல பூஸ்டர் போடணும். அப்பதான் அந்த முழுமையான அந்த சீரோ கன்வர்ஷன் வரும், முழுமையா நோய் எதிர்ப்பு சக்தி உங்க குழந்தைக்கு கிடைக்கும். கண்டிப்பா நீங்க 1.5 வயசுல பூஸ்டர் போட்டே ஆகணுமா. சரோஜினி, நீங்க கேட்ட கேள்விக்கு சார் வந்து நீங்க கண்டிப்பா பூஸ்டர் டோஸ் போட்டுக்கணும் அப்படின்னு பதில் அளிச்சிருக்காங்க. அதை தவிர என்ன ஊசி போடணும்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? சார், மீசல்ஸ் ரூபெல்லா வந்து எந்தெந்த ஏஜ்ல போடுறோன்ற நமக்கு ஒரு சார்ட் இருக்கும் இல்லைங்களா டாக்டர்? ஸோ எந்தெந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு வந்து அது அடிஷன் அந்த பூஸ்டர் டோஸ் இப்போ 1.5 வயசோட போட்டா போதுங்களா? இப்போ இது வரைக்கும் சொன்னது வந்து 1 வயசு வரைக்கும் சொல்லிட்டேன். ஆமாங்க சார். முழுமையாக இந்த குழந்தையினுடைய சுகாதாரத்துல முக்கியமா நம்ம பங்கு வகிக்கிறது தடுப்பூசின்னு சொன்னேன். அதை when you call a child fully immunized அப்படின்னா நான் சொன்ன அந்த சொன்ன அந்த அனைத்து ஊசிகளும் எம்ஆர் வேக்சினும் போட்டிருந்தா 1 வயசுக்குள்ள ஒன்லி தென் அந்த சைல்டை வந்து ஃபுல்லி இம்யூனைஸ்ட்னு சொல்ல முடியும். அதற்கு அப்பாற்பட்டு நான் டைஃபாய்டை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 9 months to 12 months. அடுத்தது வந்து 15 மாசத்துல இருந்து 16 மாசத்துல இந்த எம்ஆர் வேக்சினோ எம்ஆர் வேக்சினோ திருப்பி ஒரு பூஸ்டர் போடணும். ஆமா. அதற்கப்புறம் சிக்கன் பாக்ஸ் வாரிசெல்லா வேக்சின் போடணும். இப்ப சம்மர் பரவ ஆரம்பிச்சாச்சு. டைஃபாய்டு வாரிசெல்லா சிக்கன் பாக்ஸ் பரவ ஆரம்பிச்சாச்சு. இது வந்து டிரான்ஸ்மிஷன் அதிகமா இருக்கும் அந்த சமயத்துல சம்மர்ல. ஸோ வாரிசெல்லா வேக்சின் போடணும். அப்புறம் வந்து ஹெப்படைட்டிஸ் ஏ, நான் பிஏ பத்தி பேசணும். ஹெப்படைட்டிஸ் ஏ உணவுப் பொருள்கள் மூலமாகவும் தண்ணீர் மூலமாகவும் வாட்டர் பார்ன் டிசீஸ்ல ஹெப்படைட்டிஸ் ஏ வருது. இப்போ கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் நம்ம ஒரு ரோட் சைடு நின்னுட்டு, அந்த கரும்பு ஜூஸ் மேல என்ன ஈ உட்காருது. அது அந்த காம்பவுண்ட் வால்க்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அங்க கழிவுகள் இருக்கும், அதுல போய் உட்கார்ந்துட்டு எக்ஸ்கிரீட்டா மூலமா அந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் அங்க உட்காந்துட்டு நம்ம கரும்பு ஜூஸ் மேலேயும் உட்காரும் பொழுது அதை தெரியாம குடிச்சிடறோம். ஐஸ்ல இருக்கலாம், அந்த ஐஸ் அந்த மாதிரி ஒரு அது பரவி ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து மஞ்சள் காமாலை ஏ இன நோய். இதை தடுக்கிறது ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் இருக்குது, பூஸ்டர் இருக்குது. ஏற்கனவே 1.5 வயசு பூஸ்டர் சொல்லிட்டோம். அப்புறம் நிமோகாக்கல் வேக்சின் ஏற்கனவே நான் ஆப்ஷனல் வேக்சின் தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கிறது. அது வந்து கொஞ்சம் பெட் காஸ்ட்லி. அரசாங்கத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம முக்கியமான ஸ்பெஷல் சிச்சுவேஷன் சொல்லக்கூடிய இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு, அதாவது பிளட் கேன்சர் உள்ள குழந்தைகளாகட்டும், அப்புறம் வந்து கிட்னி டிசீஸ் உள்ள குழந்தைகளாகட்டும், காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண குழந்தைகளாகட்டும், இவங்க தாலசீமியா போன்ற பிளட் சம்பந்தப்பட்ட குழந்தைகளாகட்டும், இவங்களுக்கெல்லாம் நிமோனியா வந்து வெரி ட்ரெட்ஃபுல் டிசீஸ். இந்த நிமோனியாவை தடுக்கிறதுக்கு இப்போ அரசாங்கத்திலே நம்ம வந்து டிஎன்எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நம்ம குழும வளர்ச்சி குழு வந்து அரசாங்கத்திலே இந்த 4000 ரூபாய் ஊசியை இனாமாக ஃப்ரீயா போடக்கூடிய வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை குறித்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ அம்மா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. உங்க பேரும் நீங்க எங்க இருந்து கூப்பிடுறேன்னு சொல்லுங்க. ஹர்ஷவர்தினி, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுங்கம்மா. குழந்தை அழற மாதிரி கேக்குது எனக்கு. ஆமா, அத ஊர பக்கத்துல இருந்து கால் பண்றேங்க. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வியை கேளுங்க. டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. என் சன் வந்து 1 year and 4 months ஆகுது. சரிங்கம்மா. நீங்க வந்து அண்டர் வெயிட்ல இருக்கறப்பல 6 kgs தான் இருக்காங்க. ஹைட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. எவ்வளவு வெயிட் இருக்குமா? எவ்வளவு வெயிட் இருக்கு?
5.2 இல்ல 6 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்காங்க. பிறக்கும்போது எவ்வளவு இடமா? 2.8 சார். 2.8னா ஒரு குழந்தை வந்து பிறந்த குழந்தையினுடைய இடம் வந்து 2 மடங்கு ஆகணும் 6 மாசத்துல. ஓகே. ஒரு வயசுல வந்து அது 3 மடங்கு ஆகணுமா? ஓகே. ஃபர்ஸ்ட் 6 மாசம் நீங்க தாய்ப்பால் மட்டுமே தானே கொடுத்தீங்க உங்க குழந்தைக்கு? ஆமா 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 ஆமா. முறையா எல்லா தடுப்பூசியும் கரெக்டா போட்டுட்டு இருக்கீங்களா? எல்லாம் ஊசிலாம் போட்டுட்டு இருக்கோம். தடுப்பூசியினுடைய அவசியத்தை தான் பத்தி பேசிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது இந்த மால்நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய இந்த ஊட்டச்சத்து குறைபாடு, சரியான இடை குறைவான குழந்தைகளுக்கு நோய் வாய்ப்பு அதிகம் அளவு தாக்கப்படுகிறது. எல்லா தடுப்பூசியும் முறையா நீங்க போட்டிருக்கணும். இப்ப 6 மாசத்துக்கு மேல காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங், சரியான இணை உணவு நம்ம வீட்டிலே தயாரிக்கப்படுகிற இணை உணவை நீங்க கொடுக்குறீங்களா? கடையில வாங்கி கொடுக்கிற எந்த ஒரு கமர்ஷியல் ஃபுட்டையும் நீங்க கொடுக்க கூடாதுமா. ஹர்ஷவர்தினி லைன் கட் ஆயிடுச்சுங்க டாக்டர். ஸோ இப்போ இந்த மால் நியூட்ரிஷனுக்கு வந்து நம்ம வீட்லயுமே கொஞ்சம் தாய்மார்கள் வந்து சுத்தமான காய்கறிகள் பழங்கள் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த லோ வெயிட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அதாவது ஒரு குழந்தைய பாத்தீங்கன்னா பிறந்த உடனே ஒரு 3 கிலோ இருக்குது. அது தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங், நாட் ஈவன் a sip of water and 2 years and beyond அப்படின்னு சொல்றோம். இந்த 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் நோய்வாய்ப்படுகிற தன்மை அதிகமா இருக்கிறது. பை டெஃபினிஷன் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா தாய்ப்பால் மட்டுமே, எந்த ஒரு தண்ணீர் கூட கொடுக்க கூடாது, ஈவன் இன் ஹாட் சம்மர்ல, அன்லெஸ் அன்டில் விட்டமின்ஸ் இஃப் நெசசரி டைரக்டட் பை பிசிஷியன் சொல்றோம். ஏன் 2 வயது வரைக்கும் கொடுக்கணும்? அந்த நோய்வாய்ப்படுகிற தன்மை வந்து வாய்ப்பு வந்து அந்த 2 வயதுக்குள்ளதான். 2 வயதுக்கு மேலேயும் கொடுக்கணும். அதுதான் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி உடல் ரீதியா மட்டுமல்லாது மன ரீதியா அந்த குழந்தைகளுக்கு நல்லது. இப்போ ஒரு ஆய்வு நடத்தினாங்க. ஒரு குழந்தை வயிற்றுப்போக்கு ஏற்படுது. தாய்ப்பால் கொடுக்கிற குழந்தை, தாய்ப்பால் கொடுக்கப்படாத குழந்தை, பிரஸ்ட் ஃபெட் சைல்டு, நான் பிரஸ்ட் ஃபெட் சைல்டு, எந்த குழந்தை வந்து அந்த நோயினுடைய வயிற்றுப்போக்குல இருந்து அப்படி உடனே சரியாகி அடுத்த ஒரு 3 நாள்கள்ல நல்லாகி வருதுன்னா தாய்ப்பால் கொடுக்கப்படுகிற குழந்தை. அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் பீரியட்ல அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே புரதச்சத்து உணவு அந்த நோயிலிருந்து காப்பாற்றி குழந்தைய சீக்கிரமா சரி பண்ணி கொண்டு வர மருந்தே நீங்க சொன்ன மாதிரி அந்த தாய்ப்பால் மட்டும்தான். டாக்டர், இப்ப நம்ம அந்த ஏஜ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப நீங்க மூணாவது நாள் மறுபடியும் ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ ஹலோ அம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? நாங்க திருச்சியில இருந்து கோகிலா பேசுறேங்க. கோகிலாமா, சொல்லுங்க, டாக்டர் கிட்ட உங்க கேள்வியை கேட்கலாம். ஓகேங்க மேம். பாப்பாவுக்கு வந்து 1.5 வயசு ஆக போகுது சார். 6 வந்துச்சு. ஒரு வயசு 3 மாசத்துல வந்து திடீர்னு பாப்பாவுக்கு 6 வந்துச்சு சார். சரிங்கம்மா. இப்போ 1.5 வயசு ஊசி போடும்போது வேற ஏதோ அந்த ஊசி போடக்கூடாது, வேற ஊசி போடணும்னு சொல்லி சொன்னாங்க சார். அதனால இந்த பாதிப்பு. உங்களுடைய கேள்வி வந்து நான் உங்களுக்கு விளக்கமா பதில் சொல்றேம்மா. இப்ப வந்து நம்மளுடைய ஜெனரல் பாப்புலேஷன்ல ஜுரம் வந்து ஃபிட்ஸ் வர குழந்தைன்னு இருக்குது இல்லையா? ஜுரம் வந்தா ஒரு 100 குழந்தைகள்ல 2 குழந்தைகளுக்கு 2% ஆஃப் தி பாப்புலேஷன் ஜுரம் வந்துச்சுன்னா ஃபிட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து எந்த விதத்திலையும் மூளையை பாதிக்காது. இது உங்க தாய் தந்தையர் உங்களுக்கு சிறு வயதுல வந்திருந்தாலோ இல்ல உங்க கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி குழந்தைகளுக்கு யாராவது ஒரு குழந்தைகளுக்கு வந்திருந்தாலோ இது வந்து 4% ஆயிடுது. நீங்க ஒரு 100 பேருக்கு போன் பண்ணீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் நண்பிகளுக்கு ஒரு 4 பேருக்கு 4 குழந்தைகளுக்கு என் குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்தா ஃபிட்ஸ் வரும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வெரி காமன் சைல்ட்ஹுட் இல்னஸ். இதை வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த விதத்திலையும் மூளையை பாதிக்காது. அதாவது சப்நார்மல் பிரெயின், மூளை வளர்ச்சி தடைபட்ட குழந்தை, மூளையினுடைய ஏதாவது ஒரு நோய் சார்ந்த குழந்தைகளுக்கு தான் நீங்க சொல்ற அந்த தடுப்பூசி தேவையில்லை, போடக்கூடாது அப்படின்னு சொல்லணுமே ஒழிய உங்க குழந்தைக்கு ஜுரம் வந்து ஃபிட்ஸ் வந்திருக்குது, நார்மலா போடக்கூடிய எல்லா தடுப்பூசியும் போடணும். இதுல 2 டைப் இருக்குது. ஒன்னு DTWPன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு DTAPன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கேக்குறீங்களாமா? இல்ல சார், நீங்க பதிவு பண்ணுங்க சார். அவங்க டிவில பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பதிவு பண்ணுங்க. அதாவது நிறைய பேரு எனக்கு ஜுரம் வராத ஊசி இருக்கா சார், அப்படி ஒரு ஊசி இருக்கே அதை போடுங்கம்பாங்க. அது இப்போது ரொம்ப இப்ப இருக்க மதர்ஸ்க்கு வந்து ட்ரெண்டா போச்சுங்க டாக்டர். போச்சுது. இது வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாம சரியா புரிதல் இல்லாம சொல்லப்படுகிற கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. அப்படி எந்த ஒரு ஊசியும் ஜுரம் வராத ஊசின்னு கிடையாது.
எந்த ஊசியை சொல்லியிருக்கலாம் அப்படின்னா டிடிஏபி, டிப்தீரியா, டெட்டனஸ், பெர்டூசிஸ்ல 2 காம்பனன்ட் இருக்கு. ஓகேங்க ஹோல் செல் பெர்டூசிஸ் இருக்குது, ஏ செல்லுலார் பெர்டூசிஸ். அந்த செல் நச்சுத்தன்மையை நீக்கப்பட்ட, அதனால ஃபீவர் வரும், கடுமையா வராது. அதுதானே ஒழிய ஃபீவர் வராத எந்த தடுப்பூசியும் கிடையாது. கேட்கும் பொழுது அந்த பேரண்ட்ஸுக்கு சரியான புரிதல் இல்லாதனால, எக்ஸ்பிளைன் பண்ண ஒருவேளை நேரம் இல்லாதனால மருத்துவர்கள், சில குழந்தைகள் மருத்துவர்களும் சரி, உனக்கு ஜுரம் வராத ஊசி போடணுமாமா, சரி அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும், நீ டிடிஏபி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊசியை தான் இந்த நேயர் வந்து அந்த மருத்துவர் சொன்னதாக டிடிஏபி போட்டிருக்க, இனிமே அதுதான் போடணும் அப்படின்னு அந்த நேயர் வந்து கேக்குறாங்க. நம்ம இன்னொரு நேயர் இருக்காங்க டாக்டர். ஹலோ ஹலோ அம்மா, உங்க பேர் சொல்லுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் சதீஷ், சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சதீஷ், உங்க கேள்வி நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். சார், எனக்கு என் பையனுக்கு வந்து 10 மாசம் ஆகுது. 10 மாசமாங்க சதீஷ்? ஆமா. சொல்லுங்க சதீஷ். அவனுக்கு வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நான் நார்மலா வந்துட்டு தடுப்பூசி போட்டோம். பட் சில தடுப்பூசி வந்துட்டு நாங்க டாக்டர், அவனுக்கு 2 வீக்ஸ் பேக் வந்து ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி வந்துச்சு. நாங்க டாக்டர் போய் காமிச்சப்போ அவனுக்கு மேஜர் தடுப்பூசி நீங்க போடல, கவர்மெண்ட்ல போடுறது மட்டும் தான் போட்டுருக்கீங்க, சில காஸ்ட்லி தடுப்பூசிங்க வந்துட்டு கவர்மெண்ட்ல போட மாட்டாங்க, நீங்க பிரைவேட்ல தான் போய் போட்டுக்கணும், இப்போ நீங்க அந்த ஊசி போடாதனாலதான் அவனுக்கு இப்போ இந்த வைரல் ஃபீவர் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல வந்துட்டு சில தடுப்பூசி வந்துட்டு நாங்க 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவனுக்கு போட வேண்டிய தடுப்பூசி போடாம விட்டுட்டோம். பட் இப்போ அதை போட முடியும். அதாவது கொடுத்திருக்காங்க ஹிப்பாட்டிக்ஸ், B3, அப்புறம் ரோட்டா வைரஸ் 1, 2, 3, அப்புறம் நிமோனியா, கன்ஜுகேட்டிவ் வேக்சின் 1, இது மாதிரி சில ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்க 1 வீக் கேப்ல போடலாம் அப்படின்னு நிறைய ஊசியை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவனுக்கு தடுப்பூசி போடலாமான்றது ஒரு பயம் இருக்கு. பயப்பட வேண்டாம். அதாவது பருவத்தே பயிர் செய்ன்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி காலத்துல அந்த தடுப்பூசியை முறையா போட்டாதான் அந்த நோயில இருந்து தடுக்க முடியும். நீங்க வந்து ஆனா சில சமயங்கள்ல மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா குழந்தைகளுக்கும் தடுப்பூசி கிடைக்கணும், இதுதான் நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய இலக்கு. அதான் மிஷன் இந்திரதனுஷ்னு சொல்றாங்க. அனைத்து குழந்தைகளுக்கும் தடுப்பூசி, அதுதான் நம்மளுடைய இலக்கு. இப்போ உங்க குழந்தைக்கு கவர்மெண்ட்ல அல்லாது பிரைவேட்ல போடப்படுகிற தடுப்பூசி போடலாமா அப்படின்ற உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஊசியும் போட்டுட்டீங்க, 6 வீக்ஸ், 10 வீக்ஸ், 14 வீக்ஸ். அடுத்தது உங்க குழந்தைக்கு 6 மாசம் ஒரு வைரல் ஃபீவர் வந்துருக்குது. வைரல் ஃபீவர் வந்துடுச்சு, தடுப்பூசி போடலன்றீங்க. நிமோனியா போடலாம் இனிமேல. அது ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா 3 டோஸ் பிளஸ் ஒரு பூஸ்டர் ஆஃப்டர் 1 இயர் ஆர் 15 மந்த்ஸ் போடணும், 4 டோஸ் போடணும். ஆஃப்டர் 6 மந்த்ஸ்னால நீங்க 2 டோஸ் போட்டா போதும். நிமோனியா முக்கியமா கண்டிப்பா போட்டுக்கணும். அடுத்தது ரோட்டா வைரஸ் ஆஃப்டர் 32 வீக்ஸ் போடக்கூடாது, அது அதுக்குள்ளே போட்டாகணும். ரோட்டா வைரஸ் என்ற வாய் வழியா கொடுக்கிற தடுப்பு ஊசி மருந்து. அது ரோட்டா வைரஸ் கிருமி மூலமா ஏற்படுகிற வயிற்றுப்போக்கை தடுக்கிறதுங்க. அடுத்தது 6 மாசம் முடிஞ்ச உடனே கொடுக்கக்கூடிய அந்த வைரஸ் கிருமி, அதாவது ஃப்ளூ வேக்சின் சொல்லுவாங்க. 2 டோஸ் முதல்ல போடணும், பிரைமிங் டோஸ். ஃபர்ஸ்ட் வந்து இம்யூன் லெவலை வந்து ஸ்டேட்டஸை வந்து பில்டப் பண்றதுக்கு, அந்த ரோபஸ்ட் இம்யூனிட்டி டெவலப் பண்ணணும். அதுக்காக ஃப்ளூ வேக்சின் நீங்க உங்க குழந்தைக்கு போட்டுக்கலாம். இப்போ 2 டோஸ் போட்டுக்கலாம். அதாவது ஃப்ளூ வேக்சின்றது சீசனல் ஃப்ளூவா இருக்கலாம், இல்ல பேண்டமிக் ஃப்ளூன்னு சொல்ற H1N1 இருக்கலாம். நம்ம நாட்டில் வந்து 2009 ஃபர்ஸ்ட் வந்து மெக்சிகோவில் வந்தது, நம்ம நாட்டில் உடனே இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்தது. இப்போ வந்து அந்த ஸ்வைன் ஃப்ளூ அவ்வளவு தீவிரமா இல்லை, பட் அதை வந்து இப்போ பேண்டமிக் ஃப்ளூ எல்லா நாட்டிலையும் ஏற்படக்கூடிய ஒரு ஃப்ளூவா வந்து அதை சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த தாக்கம் அதிகம் கிடையாது, சீசனல் ஃப்ளூன்றாங்க H1N1. ஸோ அடிக்கடி கோல்டு சளி பிடிக்கிறது இல்லையா, கோடானு கோடி வைரஸ் இருக்குது, எல்லா வைரஸுக்கும் தடுப்பூசி கிடையாது. இந்த சொல்லப்படுகிற அந்தந்த சீசனுக்கு வரக்கூடிய சீசனல் ஃப்ளூவுக்காக இந்த H1N1 என்று சொல்லக்கூடிய சீசனல் ஃப்ளூ இப்போ அதை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 2 தடுப்பூசி உங்க குழந்தைக்கு நீங்க போட்டுக்கலாம். அதுதான் இப்போ உங்க குழந்தைக்கு நீங்க செய்ய வேண்டியதுங்க சதீஷ். நம்ம அடுத்த நேயர் பார்த்துடலாம் சார். ஹலோ 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 சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து சார் கூப்பிடுறீங்க? நான் சென்னையில இருந்து பிரகாஷ் பேசுறேங்க. பிரகாஷ் சார் சொல்லுங்க, உங்க கேள்வி கேட்கலாம் டாக்டர் கிட்ட. தேங்க்ஸ் மேடம். சார், ஆக்சுவலா இந்த போலியோ சொட்டு மருந்து வந்து எந்த வயசுல இருந்து கொடுக்கலாம், வேற என்னென்ன சொட்டு மருந்து இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
நீங்க வந்து போலியோ சொட்டு மருந்து எந்தெந்த வயசுல இருந்து கொடுக்கலாம்னு கேக்குறீங்க இல்லையா? நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, பிறந்த உடனே கொடுக்கணும் போலியோ. அடுத்தது வந்து 1.5 மாசம் 2.5 மாசம் 3.5 மாசத்துல அதர் வேக்சின்ஸ் போடுறோம் இல்லையா, பிரைமரி டோசஸ், பென்டாவேக் போடுறோம், நிமோகாக்கல் வேக்சின் போடுறோம், ரோட்டா வைரஸ் கொடுக்குறோம், அதோட சேர்த்து கொடுக்கணும். எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் கிடையாது. அடுத்தது இப்போ நேஷனல் பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது அனைவருக்கும் அந்த வைல்டு வைரஸை நாட்டில இருந்து டோட்டலா எலிமினேட் பண்றதுக்காக, ஒரு குழந்தைகள் கூட அந்த வைரஸ் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு நேத்தைக்கு நடந்திருக்குது. அனைத்து ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா உங்களுக்கு தெரியும். இது வந்து இப்ப நடக்குது. அடுத்தது வந்து இந்த மாச இறுதியில 30ஆம் தேதி 2வது தவணையாக கொடுக்கப்படுகிறது. இது வந்து பிறந்த குழந்தைகள் வந்து 5 வயதுக்குள்ள இந்த போலியோ டிராப்ஸை போடுறாங்க. பிரகாஷ், ஐ திங்க் நீங்க சொன்ன தகவல் வந்து அவருக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நேற்று கூட நமக்கு இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் மூலியமா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க டாக்டர். இப்போ அதே மாதிரி அடுத்து நீங்க சொன்ன மாதிரி 30ஆம் தேதியும் எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. இது பத்தின அவேர்னஸ் வந்து நம்ம பப்ளிக் கிட்ட எப்படி இருக்குங்க டாக்டர்? அவேர்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்குது. என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தேகம்னா, சார் என் குழந்தைக்கு தான் ஏற்கனவே போலியோ போட்டிருக்கமே, திருப்பி இதை போடணுமா இப்படின்ற ஒரு போலியோ ஒழிக்கப்பட்டாச்சு நம்ம நாட்டில். 2014 உலக சுகாதார நிறுவனம் நம்ம நாட்டில் வந்து பெங்களூர்ல நடந்த விழாவில் ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்தாச்சு, உங்கள் நாட்டில் முற்றிலும் போலியோ ஒழிக்கப்பட்டாச்சு அப்படின்னு நம்ம வந்து காலரை தூக்கி இன்னைக்கு சொல்லிக்கலாம். கண்டிப்பாங்க சார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கோம். ஆனாலும் ஆங்காங்கு இந்த வைரஸ் டெஸ்ட் பண்ற லெபார்டரியில வைல்டு டிரான்ஸ்மிஷன் வந்துடக்கூடாது. ஏற்கனவே குளோபலி டைப் 2 போலியோ வைரஸை, போலியோ என்ற சொல்லக்கூடிய வைரஸ் 3 டைப் இருக்குது. டைப் 1 இருக்கு, டைப் 2 இருக்கு, டைப் 3 இருக்கு. டைப் 2 வந்து எங்கேயுமே நாட்டில் கிடையாது. டைப் 1ம் 3யும் பக்கத்துல அண்மை நாடுகள்ல, அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தோனேஷியா, நைஜீரியா இந்த மாதிரி போன்ற பின்தங்கிய நாடுகளில் காணப்படுகிறது. ஸோ இதை வந்து நம்ம இந்த வைல்டு போலியோ டிரான்ஸ்மிஷனை நிறுத்துறதுக்கு தான் இந்த தீவிர சொட்டு மருந்து 2 சொட்டுகளாக 2 தவணைகளாக கொடுத்துருக்கோம். இன்னொரு காலர் இருக்காங்க டாக்டர். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் வெள்ளூர்ல இருந்து பூஜா பேசுறேன். பூஜா, உங்க கேள்வியை பதிவு பண்ணலாமா? என்னுடைய பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ஹலோ பூஜா, உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்கம்மா. சரிங்கம்மா, சொல்லுங்க. அவனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு மூச்சு அழுதானா, அழுதுட்டு அப்படியே அந்த கண்ணெல்லாம் அப்படியே நின்னுடும். அப்படியே நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட்டே இல்லாத மாதிரி அப்படியே நின்னுடுவான். ஒரு 1/2 hour கழிச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு அப்படியே தெளிஞ்சு வருவான். நாங்க அப்படியே ரொம்ப பயந்துருவோம். அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் சார். இல்ல, உங்களுடைய கேள்விக்கு நான் விடை அளிக்கிறேன். நம்ம தடுப்பூசியினுடைய பலன்களும் குழந்தை வளர்ப்பு முறையில இதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க இன்னொரு நடுவுல ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதாவது உங்க குழந்தைக்கு அழுதுட்டே போய் மூச்சை பிடிச்சு அப்படியே ஒண்ணு இல்லாம ஹார்ட் பீட் நிக்கிற அளவுக்கு ஆயிடுதுன்னு சொல்றீங்க. இதுக்கு பேர் வந்து பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்லுன்னு பேருமா. அதாவது ஒரு குழந்தை வந்து அழுதுட்டு போய் அப்படியே கண்ணை மேல போய் அப்படி மூச்சு நின்று ஒண்ணு ப்ளூ கலர் ஆயிடும், அதுக்கு பேரு பாலிடா, இன்னொன்னுக்கு பேரு ஒயிட் கலர்ல ஆயிடும், அது லிவிடா. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு, அழும்பொழுது ரொம்ப அதி தீவிரமா மூச்சை உள்ள இழுக்கும் போது ஒரு ஹைபாக்சிக், மூளைக்கு ரத்த ஓட்டம் செல்லாம ஆக்சிஜன் செல்லாம அது வந்து டெம்பரரியா ஒரு டிரான்சியண்டா இந்த மாதிரி ஒரு செயல் நடவடிக்கை ஏற்படுது. இதை வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், உங்க குழந்தை உங்க மேல ரொம்ப நீங்க வந்து பாசத்தை வச்சு ரொம்ப அப்படி கீழே குழந்தை விழவே கூடாது, தட்டி விழுந்தாலும் ஐயோ ஐயோ அப்படின்னு ரொம்ப அதிகமா அந்த குழந்தை மேல போக்கஸ்டா அட்டென்ஷன் கொடுக்கும்போது இந்த குழந்தை உங்களுடைய கவனத்தை திசை இழுக்கிறதுக்காக திருப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு செயல்பாடை நடத்தலாம். இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த விதத்திலையும் இது வந்து குழந்தையுடைய வளர்ச்சியை பாதிக்காது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்க சைல்டு வந்து நார்மல் ஆயிடும். தைரியமா இருங்க.
சார் அந்த இப்போ நம்ம ஏஜஸ் வந்து சொல்லுங்க டாக்டர். இப்போ பிறந்த 3வது நாள் நம்ம ஆரம்பிச்சோம். எத்தனை வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம தடுப்பூசி போட வேண்டிய அவசியம் இருக்கு? நம்ம வந்து நம்மளுடைய இன்டர்வியூல இது வரைக்கும் நம்ம வந்து 1.5 வயசு வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்தது 2 வயது ஆன உடனே இந்த தேவையான பூஸ்டர்கள் நான் சொன்னேன் இது போட வேண்டியது இருக்குது. இந்த ஃப்ளூ வேக்சின் 1.5 வயசுல 6 மந்த்ஸ்ல போடுறத எவ்ரி 1 இயர் ஆனுவல் ஃப்ளூ பூஸ்டர், ஒரு ஷாட் ஃப்ளூ ஷாட்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ், அந்த லெபார்டரியில் வேலை செய்கிறவங்க, தோஸ் ஹூ ஆர் எக்ஸ்போஸ் டு, அதாவது எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது யங் ஏஜ் சில்ட்ரன் அண்ட் ஓல்டர் ஏஜ், இந்த 2 சில்ட்ரனுக்கும் ஒரு சாதாரண ஒரு ஃப்ளூ வந்தாலே அது வந்து அதிகமாக நுரையீரலை பாதிக்கப்பட்டு நுரையீரல் லங்ஸ்ல ஏற்கனவே ஒரு செயல்திறன் இல்லாமல் நிமோனியா, அதாவது நம்ம க்ரௌடிங்ல இருக்கிறோம், அடிக்கடி இந்த இன்டோர் ஏர் பொல்யூஷன் இருக்குது, அது மூலமா ஈர்க்கப்படுகிற நிமோனியாவிலிருந்து அந்த வல்னரபிள் பீரியட்ல அந்த நிமோனியா வராம தடுக்கிறதுக்காக இந்த தடுப்பூசி அது வந்து நிமோனியா பர்சே வந்து ஃப்ளூ பர்சே will not cause any havoc or death. ஓகேங்க டாக்டர். ஏற்கனவே நிமோனியா இருந்த ஒரு குழந்தைக்கு இந்த ஃப்ளூ வந்ததுன்னா இந்த H1N1 அது ஆபத்து. அதனால ஆனுவலா ஒரு ஷாட் நம்ம அந்த ஃப்ளூக்கு எடுத்துக்கிறது. வெளிநாடுகள்ல மேலை நாடுகள்ல எவ்ரி ஸ்கூல் என்ட்ரி ஆகும் பொழுது இந்த ஃப்ளூ பூஸ்டரை போட்டுட்டு போனோம். இது ஒரு இது. அடுத்து வந்து இது குறித்து நம்ம பேசலாம் டாக்டர். திருச்சியில இருந்து கார்த்திகா இருக்காங்க. ஹலோ சொல்லுங்க கார்த்திகா, உங்க கேள்வி நீங்க கேட்கலாமா? டாக்டர், ஆக்சுவலா எங்க குழந்தை 6 மாசம் ஆகுது. சொல்லுங்கம்மா. அதுக்கு வந்துட்டு ஷெட்யூல், வேக்சினேஷன் ஷெட்யூல்ல வந்துட்டு ஓபிவி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 டோசஸ் ஓபிவி கொடுத்திருக்காங்க. சரி. நம்ம 3rd டோஸ் போட போது வேற ஒரு பீடியாட்ரிஷியன் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஐபிவியும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஷெட்யூல்ல வந்து ஐபிவி இல்ல. ஆமாமா. சோ ஐபிவி வந்து மஸ்டா சார்? ஒரு क्वेश्चन இது. ஐபிவி இப்ப வரைக்கும் கொடுக்கல, ஐபிவி கொடுக்கணுமா கட்டாயமா? கட்டாயமா கொடுக்கணும். எந்த வயசுக்குள்ள கொடுக்கணும்? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து போலியோ வந்து முற்றிலும் ஒழிச்சாச்சுமா. அதனால இனிமேல வந்து நம்ம வந்து we are marching towards injectable polio vaccine. வெளிநாடுகள்ல வந்து ஓரல் போலியோ கிடையாது, இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டிலேயே அதை செயல்படுத்துறதுக்காக நம்ம மாநிலம் வந்து முன்மாதிரியா விளங்குறது, அதாவது சுகாதாரத்துறையில. அதற்காக நம்ம மாநிலத்தை தேர்ந்தெடுத்து இதை வந்து நம்ம இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் ஃப்ராக்ஷனல் டோஸ்னு 0.1 ml வந்து இன்ஜெக்ட் பண்ணோம். அதாவது 6 வீக்ஸ்லயும் 14 வீக்ஸ்லயும் 2 தவணையாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பிரைவேட்ல எப்படின்னா இன்ஜெக்ஷன் போலியோவே சேர்ந்து பென்டாவேக் அல்லாது அதுக்கு அடுத்த ஹெக்ஸா வேக்சின், ஹெக்ஸாக்சிம் அப்படின்னு கூட வருது. ஸோ 6 நோயை தடுக்கக்கூடிய 6வது நோய் போலியோ. அதை இன்ஜெக்ஷன் ஓரலா போடாம இன்ஜெக்டபிள் போலியோவாகவும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை 3 தவணையா போடணும். ஃபர்ஸ்ட் 3, அடுத்தது வந்து 1.5 வயசுல போடணும். இப்படி போட்டுக்கிட்டு இருக்கணுமா. உங்களுடைய தகவல் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம இந்த அரசு குழந்தை மருத்துவமனையில உங்களுடைய சர்வீஸ் கொடுத்துட்டு வரீங்க. இப்போ இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் மாதிரி, அதாவது இது நம்ம இந்த சென்னைக்கு மட்டும்தான் இந்த சேவை நீங்க பண்றீங்களா, இல்ல நம்ம ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லாவும், இல்ல நம்ம இந்த ரிமோட் ஏரியாஸ் வரைக்கும் நம்மளுடைய இந்த போலியோ பத்தின அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுதுங்களா டாக்டர்? ஒரு குழந்தை கூட விடுபட போக கூடாது. அத்தனை குழந்தைகளுக்கும் இப்போ நேற்றுக்கு காலையில பிறந்த குழந்தைக்கு கூட, அதாவது 12/1 மிட் நைட் 12/1 பிறந்த குழந்தை கூட போலியோ டிராப்ஸ். நான் நேற்றுக்கு வந்து ரோடு வழியா நெய்வேலி போயிட்டு இருந்தேன். அந்த முண்டியம்பாக்கம் ரயில் அந்த டோல் கேட்ல நின்று அழகான அந்த ஐஸ் பேக்ல வச்சு போலியோ டிராப்ஸ் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு காரையும் உள்ள வந்து பார்த்துட்டு, அங்க கை குழந்தைகள் இருந்தா 5 வயசுக்குள்ள குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு கூட அங்க போலியோ டிராப்ஸ் போட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு முனைப்புடன் நம்ம வந்து ஒரு குழந்தை கூட விட்டு போகக்கூடாது அப்படின்னு தீவிரமா அந்த போலியோ டிராப்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்க டீம் வந்து ரொம்ப நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, அதாவது இந்த பாமர மக்களுக்கு கூட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றது வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க டாக்டர். எங்களுடைய பாராட்டுக்கள். இப்போ அடுத்த காலர் இருக்காங்க. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. லட்சுமி பேசுறேன் அரக்கோணத்துல இருந்து. சொல்லுங்க லட்சுமி, உங்க கேள்வி நீங்க கேட்கலாம்.
எங்க டாட்டர் வந்து 25 இயர்ஸ் ஆகுது மேடம். சரிங்கம்மா. ஆனா சின்ன வயசுல எல்லாம் வேக்சினேஷன் எல்லாம் கொடுத்தோம். சொல்லுங்க சொல்லுங்க. பட் வந்து டியூபர்குலோசிஸ் வந்தது ஒரு முறை. அத மருந்து கொடுத்து கியூர் பண்ணிட்டோம். பட் வந்து பயமாவே இருக்கு. ஏன் அந்த மாதிரி வந்தது அப்படின்றத கேட்கணும் மேடம். சரிங்கம்மா. டாக்டர் உங்களுக்கு நீங்க சொல்றது வந்து எந்த வயசுல வந்ததுமா டியூபர்குலோசிஸ்? 24 அப்படி வந்தது சார். அதாவது உடல் நம்ம டியூபர்குலோசிஸ் வந்து நம்ம பிசிஜி வேக்சின் கொடுக்கிறது 100% ப்ரொடெக்ஷன் கிடையாது. பட் இட் டஸ் பிரிவென்ட் சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ்ல வந்து லங்ஸ்ல மட்டும் பரவாது, மூளையை தாக்குற டிபி இருக்குது. அதாவது எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். சளி எதுவுமே கிடையாது சார். வெறும் தொண்டையில வீக்கம் வந்தது சார். சைடுல வீக்கம் வந்தது தொண்டையில. அதாவது கட்டி, அதாவது நெறி கட்டியா உங்களுக்கு வெளியே தெரிய வந்திருக்குது இல்லையா? லிம்ப் நோடு டெஸ்ட் கொடுக்கிறதுக்கு கூட சளி கிடையாது, அந்த மாதிரி தான் இருந்தது. அத லிம்ப் நோடு என்லார்ஜ்மென்ட்ட வச்சு அதுல இருந்து ஏதாவது பயாப்சி ஏதாவது எடுத்து பார்த்தாங்களாமா? அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்கல சார். அப்படியே தான் மெடிசன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கமா, இந்த மான்டோ டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் போடுவாங்க. நாங்க போய்ட்டோம். சரி, இந்த மான்டோ டெஸ்ட்னு ஒன்னு போடுவாங்க. அதாவது இது ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி டிடெக்ஷன் டெஸ்ட். அது டைப் 4 டிலேட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். அது இந்த மான்டோவில் ஏற்கனவே குழந்தை அந்த ஒரு நபர் வந்து டிபி டிபினால டிபி கிருமி உடம்புல இருக்கா இல்லையா, அப்படி இருந்ததுன்னா ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணா அது வந்து பெருமனா வீங்கும், தடிமனா வரும். இந்த டெஸ்ட்டை வந்து இப்ப நம்ப தகுந்த டெஸ்ட் கிடையாது. இதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இந்த டெஸ்ட்டை வச்சு ஒருத்தருக்கு டிபி இருக்கிறதுன்னு சொல்றதும் முறையல்ல. இந்த மாதிரி எல்லா டெஸ்டும் பண்ணி ப்ரூவ் பண்ணி உங்க பாப்பாவுக்கு டிபி இருக்குதா இல்லையா அப்படின்றது முதல்ல ஊர்ஜிதப்படுத்தணும். பண்ணாம நம்ம கண்டிப்பா உங்க குழந்தைக்கு டிபி இருக்குன்னு சொல்ல முடியாது. மற்றபடி இன்னும் உங்க குழந்தைக்கு இனிமேல கண்டிப்பா அதுக்கு சர்வைக்கல் கேன்சர் வேக்சின் போட்டுட்டீங்களா? கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு ஊசி கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க டாக்டர். ஹலோ ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? எனக்கு கலையரசி மேடம், சென்னையில இருந்து கூப்பிடுறேன். சொல்லுங்க கலையரசி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட நீங்க கேட்கலாம். சார், என் பேபிக்கு 6 months ஆகுது. ஃபர்ஸ்ட் IPV 1 மட்டும் தான் நாங்க போட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் டோஸ் தேர்ட் டோஸ் வந்து கிடைக்கவே இல்லை. எங்கேயுமே கவர்மெண்ட்லயும் கிடைக்கல, பிரைவேட்லயும் கிடைக்கல. போலியோ டிராப்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். இதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? இல்ல, ஏற்கனவே மற்றபடி நீங்க அந்த ஓரல் போலியோ டிராப்ஸ் போட்டுட்டீங்கல்ல? அது போட்டிருக்கோம். நேத்துக்கு போட்டீங்களா? முதல்ல நேத்துக்கு உங்க குழந்தைக்கு போலியோ டிராப்ஸ் போட்டீங்களா? போட்டோம் சார். போட்டீங்க இல்லையா? நீங்க சொல்றது இந்த IPV வந்து ஒரு குளோபலி ஒரு ஷார்டேஜ் இருக்குது. இது வந்து ஒரு ஷிப்மெண்ட்ல கொஞ்சம் பின்னடைவு பின்தங்கி இருக்குது. கூடிய சீக்கிரம் விரைவில் வந்து இன்ஜெக்ஷன் போலியோ வில் பி அவைலபிள் த்ரூ அவுட். அப்போ போய் நீங்க போட்டுக்கலாம், பூஸ்டரா போட்டுக்கலாம். கண்டிப்பா இதுவரைக்கும் ஒரு டோஸாவது போட்டிருக்கீங்களே, அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமே முறையா 2வது தவணையும் 30ஆம் தேதி ஓரல் போலியோ டிராப்ஸ் போட்டுக்குங்க கண்டிப்பா தவறாம. உங்க பதில் அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. இப்போ இந்த மலை பிரதேசங்கள்லாம் இருக்குங்களா டாக்டர், இந்த ரிமோட் ஏரியா ஹில்லி ஏரியாஸ்ல அங்கெல்லாம் இந்த தடுப்பூசியோட விழிப்புணர்வு வந்து எப்படி இருக்குங்க டாக்டர்? எல்லா தடுப்பூசியினுடைய விழிப்புணர்வு இல்லாதவர்களே கிடையாது. எல்லாருக்கும் தெரியுது தடுப்பூசியை பத்தி. என்ன தடுப்பூசி போட்டுக்கணும், எப்படி எடுத்துக்கணும், அத காலகாலத்துல போட்டுக்கணுமா இல்லையான்றதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்ப மலைப்பிரதேசங்கள்லயும் ஹில்லி ஏரியாவிலையும் நம்ம முகாம்கள் அமைக்கப்பட்டு டீமா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் எவ்ரி 5000 பாப்புலேஷனுக்கு ஒரு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் இருக்காங்க. அவங்க போய் ஒரு 1000 பாப்புலேஷனுக்கு ஒரு சப் சென்டர் இருக்காங்க, அங்கன்வாடி மையம் இருக்காங்க. எல்லாம் அங்க கரெக்டா போய் குழந்தைகளுக்கு முறையா தடுப்பூசி போட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க. மலைப்பிரதேசங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடுப்பூசி விட்டு போயிடும் அப்படின்ற எந்த ஒரு உங்களுக்கு ஐயமும் வர வேண்டிய பயம் வேண்டாம். அடுத்த நேர் இருக்காங்க டாக்டர். ஹலோ, மதுரையில இருந்து. ஹலோ சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. நான் மதுரையில இருந்து அருண் பேசுறேன். சொல்லுங்க அருண், உங்க கேள்வி நீங்க கேட்கலாம். சார், சொல்லுங்க சார். பூச்சி இருக்கு, பின்வாம்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா சார், ஆமா சார், பின்வாம் தான். ஆமா
இரிட்டேஷன் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும்? எதுவும் இன்ஜெக்ஷன் இருக்கா? சார் இது வந்து ஒரு இப்போ லாஸ்ட் அண்மையில கூட கடந்த மாதத்துக்கு முன்னாடி வந்து நேஷனல் டிவார்மிங் டேன்னு வந்து செலிப்ரேட் பண்ணோம். அனைவருக்கும் குடல் புழு நீக்கம் அப்படின்ட்டு. குடல் புழுகள்ல நிறைய புழுக்கள் இருக்கு. ஒக்கி பூச்சி இருக்கு, நாக்கு பூச்சி இருக்குது, தட்டை பூச்சி இருக்குது. நீங்க சொல்றது வந்து பின்வாம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா கன்ஃபார்மா தெரியாது. என்ன சார்? அதான் பின்வாம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரியறது எப்படின்னா, இது நாக்டர்னல் இச்சிங், அந்த ப்ரூரைட்டிஸ் ஏனை, அந்த ஏனஸை சுத்தி வந்து அரிப்பு ஏற்படுத்தும். அப்போ அந்த குழந்தைகள் வந்து அந்த நகத்தை வச்சு அதை வந்து இது பண்ணி ஸ்கிராச் பண்ணும்பொழுது அந்த எக்கு வந்து அந்த வேர்ம்ஸ் வந்து நகத்துக்கு உள்ள போயிடும். எக்கு வந்து அங்கே ஹேட்ச் பண்ணிட்டு உள்ள போயிடும், முட்டை இட்டுட்டு. அந்த முட்டை வந்து நகத்துக்கு உள்ள வந்து அந்த குழந்தை தன்னை அறியாமலே வாய்க்குள்ள நகத்தை வச்சு கடிக்கும் பொழுது அது உள்ள போய் வயிற்றுல போய் அகைன் ஆட்டோ இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இது வந்து ரொம்ப முக்கியமா தடுக்கப்படக்கூடிய ஒரு வார்ம்ல இது ரொம்ப முக்கியமான வார்ம். இது இருக்கிறதுனால குழந்தைக்கு அனீமியா வரும், பசி இன்மை இருக்கும், சாப்பிடாது குழந்தை, என்ன ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். இந்த குழந்தைக்கு உங்க குழந்தைக்கு மருந்துன்னு சொன்னா தடுப்பு ஊசி கிடையாது, தடுப்பு மருந்து கிடையாது. அந்த டிவார்ம் பண்றதுக்கு ஆல்பெண்டசால், எல்லா குடல் புழுகளையும் நீக்கிறதுக்கு ஆல்பெண்டசால்னு ஒரு சிறப்பு இருக்கு, மாத்திரையா இருக்குது. இது 1 வயதுல இருந்து 5 வயது வரைக்கும் கண்டிப்பா உலக சுகாதார நிறுவனமே 6 மாசத்துக்கு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த டிவார்மிங் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இருக்குங்க. சரி, இப்போ இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய இந்த மாதிரி இப்போ இந்த பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் மாதிரி நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இதை தவிர்த்து வேற என்னென்ன நோய்களுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க டாக்டர், போலியோவை தவிர்த்து? அதாவது பொதுவாக குழந்தைகள் வளர்ப்பு முறை வந்து ஒரு கலை. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே தான் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்கக்கூடாது. 6 மாதம் முடிஞ்ச உடனே ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இணை உணவு, நம்ம பெரியவர்கள் உண்ணும் உணவு, நீராவில வந்தது இட்லி. இட்லிக்கு பால் ஊற்றி கொடுக்கலாமா? தேவையில்லை. நம்ம சட்னி, சாம்பார், மிளகாப்பொடி நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, பட் என்ன ஸ்மால் குவான்டிட்டி, ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி. எந்த ஒரு உணவை கொடுத்தாலும் டு ஸ்டார்ட் வித் முதல்ல வந்து கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி ஆரம்பிங்க, அதை ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி அப்படி in a way the baby get accustomed to that food. அந்த அளவுக்கு குழந்தைக்கு ஆரம்பிச்சு அந்த உடம்புல போய் அதை சேர்ற மாதிரி சீரா முறையா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு புரதம் இருக்கணும், ஃபேட் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும். இதுதான் பேலன்ஸ் ஃபுட். இந்த 3 இருக்கணும். ஸோ ஒரு கிண்ணம் பருப்பு சாதம், அதில் பருப்பு, நெய் இல்லை நல்லெண்ணெய், கீரை, காய்கறி, கூட்டு. நான் வெஜிடேரியன்னா 6 மாதம் முடிஞ்ச உடனே 7ஆம் மாதத்துலேருந்தே எக் டு ஸ்டார்ட் வித் எல்லோ, சிக்கனோ மட்டனோ வாட் எவர் இட் இஸ். ஆர்கன் மீட் இஸ் குட் ஃபார் பிரெயின் growth. ஒரு 60% ஆஃப் த பிரெயின் வந்து 1 இயர்ல வளர்ச்சி அடைஞ்சிருது. 80% ஆஃப் த பிரெயின் growth is attained and achieved by 2 years of age. After that the window is closed. So அந்த 2 வயதுல வளர்றது தான் வளர்ச்சி. 5 வயதுல வளையாது, 50 வயதுல சொல்றது இந்த ஊட்டச்சத்து குறைபாடை வச்சுதானே ஒழிய வேற எதுவும் இல்லை. ரொம்ப அழகா சொல்றீங்க டாக்டர். அடுத்த நேயர் இருக்காங்க. ஹலோ, ஆமா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், என்னோட பேர் வந்து முத்துலட்சுமி, சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க முத்துலட்சுமி, உங்க கேள்வி நீங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், என்னோட குழந்தைக்கு வந்து இப்ப 10 வயசு ஊசி தடுப்பூசி போட்டுட்டேன். இப்ப 12 வயசு ஆக போகுது. சரிங்கம்மா. இப்ப நீங்க லாஸ்ட்ல ஒரு காலத்தை கேட்டீங்க, இப்ப கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போட்டீங்களா அப்படின்ட்டு. அது வந்து எந்த வயசுல சார் அந்த பெண் குழந்தைங்களுக்கு போடணும்? அப்புறம் இன்னொரு கேள்வி, சொல்லுங்கம்மா. இது பூச்சி மருந்து குடுக்கறது வந்து கண்டினியூஸா குடுத்துட்டே வரணுமா? நான் ஒரு 5 வயசு 6 வயசு வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். குழந்தைங்க சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க 2 பேரும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுக்கும் ரத்த சோகைக்கும் காரணம் இந்த குடல் புழுக்கள்மா. ஓகே சார். ஸோ இதுக்காக நம்ம குடல் புழு நீக்கிறதுக்காக இந்த ஆல்பெண்டசால்ன்ற மாத்திரையை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். அது வந்து 5-6 வயது வரைக்கும் கண்டிப்பா கொடுக்கணும். அதான் உலக சுகாதார நிறுவனம் வந்து இதை வந்து சாத்தியமா அதை வந்து கடைபிடிக்குது, கண்டிப்புடன் அமல்படுத்துது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஹைஜீன் சொல்லக்கூடிய தன் சுத்தம், கைகளை வந்து நல்லா கழுவிடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு பிற்பாடு,
அப்புறம் வந்து பிஃபோர் ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் த டாய்லெட்ல இருந்து வந்த உடனே நம்ம வந்து நல்ல சோப்பு போட்டு ரன்னிங் வாட்டர்ல நல்ல தன் சுத்தத்தை பத்தி சோப்பு ஹேண்ட் வாஷிங், பாதி நோயை முக்கியமா ஹேண்ட் வாஷிங் மூலமாவே நம்ம தடுத்துடலாம். இது வந்து குடல் புழுவுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ஹேண்ட் வாஷிங் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நபர் வந்து அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பருவ வளர்ச்சி ஏற்பட்ட உடனே கைகளை கழுவுறதுக்கு நீங்க கற்றுக் கொடுத்தாலே அந்த நோயிலிருந்து காப்பாற்ற முடியும். இது வந்து குடல் புழுவை பத்தி உங்களுடைய சந்தேகம், ஐயம். ரெண்டாவது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை பத்தி கேட்டீங்க இல்லையா? சரி, இதை பேசி முடிச்சிடலாம். இதை வந்து 9 மாசத்துல இருந்து 9 வயதுல இருந்து 15 வயதுக்குள்ள போட்டீங்கன்னா 2 டோஸ் தான். சரிங்க டாக்டர். 15 வயது மேல 45 வயசு வரைக்கும் போடலாம். அப்படி போடுற பட்சத்துல அது 3 டோஸ். ஆமா, 0, 2 and 6 இப்படி 3 தவணையா போடணும். இதுதான் ஷெட்யூல். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இது வந்து ரொம்ப WHO சர்டிஃபைடு டைம் டெஸ்டட் வேக்சின். இது வந்து கண்டிப்பா கர்ப்பப்பை, மார்பக புற்றுநோய் கண்டிப்பா, அப்புறம் இன்னும் காண்டைலோமா லேட்டான்ற சொல்ற இன்னொரு இது நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு இது வந்து வெளிநாடுகள்ல வந்து ஈவன் கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், ஈவன் கே என்று சொல்லப்படுகிற மேல் இவங்க கூட போட்டுக்கலாம். சோ நீங்க வந்து குழந்தைகளுக்கு மட்டும் அல்லாது பெண்களுக்கும் அந்த செர்விக்கல் கேன்சர் அவாய்ட் பண்றதுக்கான தடுப்பூசி பத்தியும் சொன்னீங்க டாக்டர். இப்போ இந்த போலியோ சொட்டு மருந்து பத்தின அவேர்னஸ் வந்து கர்ப்ப காலத்திலே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் மூலியமாவோ இல்ல ஒரு விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்துறோமா, இல்ல வந்து அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அது போய் சேருதுங்களா டாக்டர்? அதாவது எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செய்யறோம்னு அவசியம் கிடையாது. தெரியாமலேயும் சில விஷயங்களை செஞ்சிடறோம். இந்த மாதிரி தகவல்கள் வந்து பரிமாறப்படணும். அதாவது தாய் மட்டுமல்லாது ஒரு காலேஜ் கேர்ள், ஒரு 20 வயது அவ வந்து பிஎஸ்சியோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் முடிஞ்ச உடனே திருமணம் ஆயிடுது. So till yesterday she was a student. One fine morning she gets married. And you know, she gets immediately into family life and she delivers a baby. ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்குது அவளுக்கு அந்த ஒரு மாற்றம், பருவ மாற்றம். இதை வந்து அது கோப்பப் பண்ணணும். இது ஒரு ரியல் ஒரு ஸ்ட்ரெஸ். அதுக்காக எவ்வளவோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், படிக்கிறோம். முறையா குழந்தை வளர்ப்பு முறை, தடுப்பூசி, அதனுடைய பயன்கள், growth மானிட்டரிங், ஒரு வயிற்றுப்போக்கு வந்தா அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், ORS ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நோய் தடுப்பு முறைகள் ரொம்ப முக்கியம். காம்பவுண்ட் ஹைஜீன் என்ன கொடுக்கணும் உணவுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியல. சோ இத பத்தி நம்ம மேலும் பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, அம்மா உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்வியை சொல்லுங்கம்மா. டாக்டர் பேசணும். என் குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. என் குழந்தைக்கு 4 வயசு ஆகுதுங்க சார். அவன் வந்து விழுந்தாலோ இல்ல 4.5 வயசு ஆகுது உங்க குழந்தைக்கு. என்ன பேரு குழந்தை பேரு? அம்மா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ, ஐ திங்க் நேர் கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 4.5 வயசுல என்ன கேட்க போறாங்க? அடுத்து பூஸ்டர் பத்தி கேட்பாங்க. 4.5 வயசுல முறையாக போடப்பட்ட 1.5 வயசு, 1.5 மாசம், 2.5 மாசம், 3.5 மாசம் முதல்ல போடுற முதல் 3 தவளைகள், அடுத்த 1.5 வயசுல பூஸ்டர், அடுத்த 4.5 வயசுலயும் அடுத்த பூஸ்டர் போடணும். 4.5 வயசுல போடப்படுகிற பூஸ்டர்ல டிபிடி வருது, அதோட ஓபிவியும் வருது, ஓரல் போலியோவும். அடுத்தது ஹெப்படைட்டிஸ் பி போடலாம், வாரிசெல்லா வேக்சின் போடலாம், டைஃபாய்டு போடலாம், இந்த MMR வேக்சின் போடலாம். இவ்வளவும் பூஸ்டரா 4.5 வயசு டு 6 வயசுல போட்டுடணும். நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு காலேஜ் படிச்சிட்டு இருக்க பொண்ணு திடீர்னு கல்யாணம் அந்த ஃபேமிலி லைஃப்ல என்டர் ஆயிடுறாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு குழந்தை பருவம் வந்து அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இது பத்தின வேற ஏதாச்சும் நம்ம அரசு மூலியமா நம்ம அவங்களுக்கு ஏதாச்சும் விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ஏதாச்சும் நீங்க பண்றீங்களா டாக்டர்? கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம உலக தாய்ப்பால் ஊட்டு வார விழா கொண்டாடுவோம் ஆகஸ்ட் முதல் வாரத்துல. இப்போ வந்து நாங்க என்ன பண்ணுவோம், அவுட்ரீச் ப்ரோக்ராம்னு நிறைய ப்ரோக்ராமை வந்து பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி கல்லூரிகளில், ஒர்க்கிங் விமென்ஸ், ஐடி செக்டார்ல உள்ள இதுல, இந்த மாதிரி ஸ்கூல்ல இந்த மாதிரி போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். அதுவும் மட்டுமல்லாது கர்ப்ப காலத்துல உள்ள தாய்மார்களுக்கு அவங்களுடைய தாய்ப்பாலினுடைய முக்கியத்தையும்
அதனுடைய அவசியத்தை எடுத்து சொல்லுவோம். இதுக்கு நிறைய ஆடியோ விஷுவல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இது வந்து நாட் ஒன்லி டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல மட்டுமல்லாது ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லயும் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த கர்ப்பிணி தாய்மார்கள் வரும்பொழுது அவங்களுக்கு எங்களுடைய பணியாளர்கள் இல்லையா, வில்லேஜ் ஹெல்த் செவிலியர்கள் வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை வந்து அவங்களுக்கு எடுத்து கண்டிப்பா எடுத்து சொல்லி. ஏன்னா ஒரு பெண் தான் வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவரா இருக்க முடியும் தன்னுடைய பிறந்த குழந்தைக்கு. சோ அவங்களுக்கு வந்து நம்ம எந்த வகையில அவங்க நமக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் இல்ல இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது அந்த குழந்தைய வந்து ஒரு பெரிய நீங்க சொல்ற மாதிரி இந்த ருபெல்லாவா இருக்கட்டும் இல்ல மீசல்ஸா இருக்கட்டும் இல்ல இந்த ஹேண்ட் வாஷ் எல்லாம் வந்து சொல்லும் போது நிறைய அம்மாக்கள் வந்து எத்தனை குழந்தைங்களுக்கு அதை பழகி இருக்காங்கன்னே தெரியலங்க டாக்டர். சொல்றது முற்றிலும் உண்மை. ஏன்னா ஒரு தாயினுடைய அந்த ஒரு படிக்கணும்னு அவசியம் கண்டிப்பா. இந்த சுகாதாரத்தை பத்தி முக்கியமா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சுட்டா போதும். கண்டிப்பா. படிக்காத மேதைன்னு சொல்றாங்க. இந்த நெசசிட்டி அவசியத்தை அவங்க புரிஞ்சுட்டா போதும். ஒரு குரோத் உன்னுடைய குழந்தை வளர்ச்சியினுடைய ஒரு அதிகமா நான் சொல்ல விரும்பல. ஒரு கோபிஃப் என்ற ஒரு தாரக மந்திரம் இருக்கு. growth monitoring, oral rehydration, breastfeeding, அதுல immunization is very important. child survival strategy ன்னு சொல்றோம். ஒரு குழந்தையினுடைய சர்வைவல், அதனுடைய வளர்ச்சி முறைகள்ல அதுல உடைய இன்டர்வென்ஷன் எடுத்துக்கிட்டா கோபிஃப்னு சொல்றோம். அதுல ஐ வரைக்கும் சொல்லிட்டேன். எஃப் வந்து ஃபீமேல் லிட்ரஸி. அந்த தாயினுடைய கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தை வளர்ப்பு முறைக்கு. கண்டிப்பா. ஏன்னா இப்ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய சைல்டு மார்டாலிட்டி ரேட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி. பிறந்த ஒரு 3 நாள் இருக்கட்டும் இல்ல பிறக்கும் போதுமே அதிகமா இருந்தது. இப்ப வந்து நம்மளுடைய இந்த தடுப்பூசி மூலமா அந்த மார்டாலிட்டி ரேட், ஏன்னா நீங்க வந்து கர்ப்ப காலத்துல இருக்கும் போதுமே பெண்களுக்கு வந்து அந்த வேக்சினேஷனை பத்தி சொல்றீங்க, பிறந்ததுக்கு அப்புறமாவும் நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். 2.5 வயது வரை நம்ம முடிச்சோங்க டாக்டர் அந்த தடுப்பூசி பத்தி. அதுக்கப்புறமா 4.5 வயசு வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறமா 15 வயது வந்தாச்சு. இப்போ 15 வயது வரைக்கும் ஒரு குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போதுமா, இல்ல அதுக்கப்புறமாவும் நம்ம ஏதாச்சும் நீங்க சொல்ற மாதிரி இந்த பூஸ்டர் டோசஸோ இல்ல வேற ஏதாச்சும் நம்ம ஸ்பெஷலா இப்ப இந்த சர்விக்கல் கேன்சருக்கெல்லாம் நீங்க சொன்னீங்க, அது மாதிரி ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா இப்போ 15ல இருந்து இப்ப இந்த காலேஜ் என்டர் ஆகிற குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க அட்வைஸ் பண்றீங்களா? அந்த காலேஜ் என்டர் ஆகிறவங்க வந்து அதாவது அந்த திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி செக் லிஸ்ட். சரிங்க டாக்டர். இந்த குழந்தைக்கு இந்த ஒரு இளம் வளர் பருவத்துல அடாலசன்ட் வேக்சின் ஒண்ணு இருக்குது. அது முக்கியமா போட்டிருக்கா இல்லையா? அந்த குழந்தை வந்து வெளிநாடுகளுக்கு போறாங்க படிக்கிறது யூனிவர்சிட்டிக்கு. அங்க வந்து மேலை நாடுகள்ல இப்ப மெனிங்கோகாக்கல் வேக்சின் ஒண்ணு இருக்குது. இது போடலன்னா அந்த வெளிநாடுகள்ல முக்கியமா அமெரிக்கா போன்ற அந்த யூனிவர்சிட்டியில அவங்கள அனுமதிக்கிறதே கிடையாது. சோ அவங்களுக்கு மெனிங்கோகாக்கல் வேக்சின் போட்டிருக்கா, MMR வேக்சின் போட்டிருக்கா, ஃப்ளூ வேக்சின் போட்டிருக்கா அப்படின்னு கண்டிப்பா பார்க்கணும். வாரிசெல்லா வேக்சின் போட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து இங்க படிக்க வர்றவங்க இல்லைன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இந்தியாவுக்கு வந்த உடனே அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ போட்டிருக்கா. ஏன்னா தண்ணி மூலமா வாட்டர் இஸ் not 100% safe here. So waterborne diseaseல ஹெப்படைட்டிஸ் ஏ வருது. இந்த தடுப்பூசி கண்டிப்பா அவங்களுக்கு போட்டிருக்கா. டைஃபாய்டு போட்டிருக்கா, இப்படி நிமோனியா போட்டிருக்கா. இப்படிதான் அண்மையில என்னுடைய நண்பர்களுடைய அம்மா வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க. அவங்களுடைய சீதோஷ்ண நிலையில வந்து அவங்களுக்கு ஒரு 65 வயசு ஆகி போச்சு. ஒரு நிமோனியா வந்து வெண்டிலேட்டர்ல போட்டு அங்க போய் உயிரிழக்க ஏற்படுற ஒரு சிச்சுவேஷன் வந்து போச்சு. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் காலகட்டத்துல இந்த தடுப்பூசியினுடைய அவசியம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே டாக்டர், நீங்க அதாவது குழந்தை வளர்ப்பு மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்துல இருக்க பெண்களா இருக்கட்டும் இல்ல ஒரு அடலசென்ட் ஏஜா இருக்கட்டும் இல்ல முதியோர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த தடுப்பூசியத்தோட முக்கியத்துவம் பத்தி எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப விரிவா சொன்னீங்க. நன்றி டாக்டர். நன்றிமா.